பரவாயில்ல. கடைசியில் போனால் போகட்டும் விட்டுட்டு கடைசியில் எல்லாத்தையும் வாங்க. வாங்கய்யா, எல்லாரும் வாங்க. எங்க போனாலும் திரும்பி வர. எங்க சுத்தி ரெங்கனை சேவிக்கணும். அதை ஏன் சொன்னாங்க? எங்க சுத்தியும் ரெங்கனை சேவிக்கணும். ஏன்னா இந்த உலகத்திலே ரெங்கன் வீட்டில் இருக்கிறான். பள்ளிகொண்டருடைய திருச்சியில ஸ்ரீரங்கத்திலே. அங்க போனா பெருமாளை தரிசிக்கணும். இருபுறமும் ஆறு, நடுவில் ஓடுது பார் தேரு. அதோட ஊரு, அதோட பேரு, அது என்னவென்று கூறு. அதுதான் ஸ்ரீரங்கம் பாரு. அதைத்தான் சொன்னாங்க. ரெண்டு பக்கமும் ஆறு, கொள்ளிடமும் காவிரியும் இருக்கு. நடுவில் இருக்கிறதா ஸ்ரீரங்கம். ஆமா, அதுதானே ஸ்ரீரங்க தேர் ஓடுது இல்லையா? அதுதான்டா ஊரு, அந்த ஊரு பேரு அப்படின்றது சூட்சமான வார்த்தை. இப்படி பலவிதமான, ஏன்னா அர்த்தங்களை பொருத்தம் இல்லாமல் கூற முடியாது. உண்மைதான். எதுக்கும் ஒரு பொருத்தம் வேணும். ஒரு வார்த்தை நீங்களும் பாடுனீங்க, நானும் பாடுனேன். அப்படி ஒரு பொருத்தம் இருக்கா இல்லையா? பொருத்தம் இருக்கணுமா இல்லையா? பொருத்தத்தோட நீங்களும் பொருத்தமா தான் கேட்குறீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுவே தவறான வார்த்தை தான். 1000 பொய்ய சொல்லியா போய் கல்யாணம் பண்ணுவாங்க? 1000 பேர். புதுக்குளம் நமது அன்பு அண்ணா கிருஷ்ணமூர்த்தி கேட்டிங் சார்பாக, அண்ணன் தினகரன் அவர்கள் சார்பாக எனக்கு ரூபாய் 103 அன்பளி கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பு அண்ணன் தினகரன் அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான, அன்னைக்கோட நம்ம இதுக்கு போயிருந்தோம், சாப்பாடு சிறப்பான ஒரு கேட்டிங் சாப்பாடு. ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி கேட்டிங்கன்னா அப்படி நல்ல ஒரு சாப்பாடு, வகை வகையான ஒரு திருப்தியாக இருக்கும். 5000 பேருக்கு நான் அசராமல் சமைக்கிறேன். கல்யாணம், காது குத்து, கும்பாபிஷேகம், நீராட்டு விழா, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் கேட்டிங் அற்புதமான அண்ணே அவர் சார்பாக அன்பளி கொடுத்து பெருமை செய்த உள்ளத்திற்கு நன்றி. ஆமாம் ஆமாம். அப்போ 1000 பேத்துக்கு நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு, அதான் பெரிய கிடையாது. 1000 பொய் சொல்லியா? இல்ல 1000 முறை பொய் சொல்லணும். அதைத்தான் சொல்லுவாங்க. நம்ம அங்காளி பங்காளி சித்தம் பெரியப்பன் மச்சன மாமி எல்லாம் இருப்பாங்க. ஐயா வாங்கய்யா, பொண்ணு வீடு 1000 பேத்துக்கு போய் வீடு வாக்குமா? 1000 பேருக்குல 1000 முறை போகணும், சொல்லணுமா? சொன்னாதான் அது 1000 பேர் சொந்த வந்து இல்லாத என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? அதனால 10 பேர் இருந்தாலே அவன்கிட்ட 1000 முறை போற மாதிரி வாய்ப்பு வந்துடும். எப்பா நாள் குறிக்க போறோம், வீடு வாக்க போறோம், வாங்க போலாம், பத்திரிக்கை அடிக்க போறோம், பந்தல் போட போறோம், இப்படி போய் சொல்லணுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரி. இப்ப சொந்த பந்தம் இல்லாதவங்க அனாதைக்கு யார் சொந்தம்? இறைவன் தான் சொந்தம். மாட்டு கருத்தே கிடையாது. அவர் ஒரு ஆளுக்கு, எல்லாருக்கும் அவன் தான் சொந்தம். இருக்கிற வரைக்கும் யாரு கூட வர போற? அன்னை, தந்தை எல்லாருமே யாரு? அனைத்தும் அவனே. அவனன்றி ஒரு அனுபவம் செய்யாது. இல்லைன்னு சொல்லி ஆதி எண்ணம் இல்லாத நாயகன். வீடு ஆதி என்ன ஆரம்பம் அந்தம்னா முடிவு. வீடுக்கு பொருத்தமான ஒருவனே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரோ அவர் தெரியும். காடு வரை யாரு வருவா? யாரு வர முடியாது, ஈசன் தான் வருவார். அதான் ஈசன் சொல்லுங்க. பேசுறீங்க யாரு? நீங்க யாரு? அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நானே கேட்கிறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு பேச. நான் கேட்டதுக்கு நீங்க ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகுமா? அப்புறம் பதிலுக்கு கேள்வி முறையாகுமா? எப்படி நீங்க கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். நான் கேட்ட உடனே நீ என்ன சொல்லிட்டு மறுபடியும் நீங்க என்ன கேட்டா சரியா இருக்கு. இடம் எனக்கு சொந்தமான இடம். எனக்கு சொந்தமான இடத்துல வந்து நிக்கிறது நீங்க. போய் சொல்றீங்க. நான் வந்து நிக்கலையே. யாருக்கு எந்த இடம் சொந்தம்? இந்த இடம் சட்டப்படி பார்க்க போனா தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி சொந்தப்படான இருக்கட்டும். எனக்கு ஆடி இடங்கு வாழ்க்கை இடம் 6 அடியில சொந்தப்படானா சொல்லிருக்கேன். 4 அடி 2 அடி கட்ட விட கையடி வாயடி செல்லாது. இன்னைக்கு இந்த உலகத்துல ஜனப்ப தொகை பெருக்கத்துல காலத்துல இன்னைக்கு இறந்த உடலை வந்து இயந்திரத்துக்கு உள்ள விடுறேன், அங்கிட்டு சாம்பலம் வாங்கிட்டு போறேன். அது அவன் சாம்பலம் அடுத்தவன் சாம்பலம் நமக்கு தெரியாது. கிடையாது. அதான் உண்மை. உண்மைதான். இப்பொழுது அதை காட்டி விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க கைபேசி வச்சுட்டு 10 எண்களை நீங்க தட்டினு வச்சுக்கோங்க. அப்படியே நடமாடும் தகன வாகன வீட்டு முன்னால வந்து எரிக்கிற வந்துருச்சு. 5000 தூக்கி போது 4 பேருக்கு நன்றி சொல்லுவாங்க தூக்கிட்டு போனதுக்கு. அப்ப இப்ப 4 பேரும் தேவையில்லை. ஒரு ஆள் முடிஞ்ச ஒருத்தர் தூக்கி கொண்டு வைக்க வேண்டியது, வச்ச உடனே அதை எரிச்சு கொடுத்துட்டு கலையத்துல முட்டுக்கான சாம்பல் கொடுத்து மிச்சத்தை நான் கொண்டு பாத்துக்கிறேன் போயான்னு கொடுத்துட்டு போயிடுறேன். இப்படிப்பட்ட உலகத்துல இடம் சொந்தம் சொல்றீங்களே, பொருத்தமா? நீ போய் பேசாதீங்க, போங்க. பேச்சு பாருங்க, ஒரு பேசுறது கொஞ்சம் பொருத்தமா பேசுங்க. நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க. உங்களை மாதிரி இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இப்படி வரும்பொழுது தான் எந்த இடம் சொந்தம் சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசையா வரும். கேளுங்க. நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு 8 அடி சொந்தம் சொன்னீங்க, அப்புறம் 6 அடி சொந்தம். அன்னைக்கு இருந்தா என் மனிதன் ஆஜானுபாகம் உடம்புல இருந்துச்சு. அப்புறம் 6 அடி, அப்புறம் 4 அடி வந்துருச்சு, 2 அடி. ஆமா, அதுவும் கூட சொந்தம் கிடையாது. இல்லையே, கோச்சிக்க மாட்டீங்களே. என்ன இதுல எனக்கு கோபம். சில விஷயங்கள் மக்கள்கிட்ட நம்ம தெளிவுபடும். தாராளமா கேளுங்க. இப்ப எள்ளும் தினைக்கும் 70 நாள். ஒரு விவசாயத்துக்கு எள்ளும் தினையும் 70 நாள் சொல்லி இங்க விவசாயம் பண்றேன்னு வைங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இருங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி இப்படித்தான் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடாது. என்னது எள்ளும் தினையும் 70 நாள் எப்படி கணக்கு வரும்? நாங்க காவலுக்கு அப்படிதான் வந்திருக்கோம். எங்க நாங்க சொல்றோம். சரி, உங்க முன்னோர்கள் சொல்லி வச்சிருப்பாங்க போல. ஆமா, நீங்க ஒரு கணக்குல போறீங்க, அந்த கணக்குல நாங்க வந்துகிட்டு இருக்கோம். சொல்லுங்க. இப்ப ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த காலத்துல பெரியவங்க 16 நாள் காரியம் செய்வாங்க. ஆமா, அது உங்களுக்கு தெரியும். இந்த 16 நாள் காரியம் எதுக்கு செய்யணும்? இப்ப அந்த காரியம் செய்ய மாட்டாங்க, 3 நாள்ல முடிச்சு போடுவாங்க. இப்ப அதே போல அந்த 3 நாள் கூட கிடையாது. சொன்னீங்க பாத்தீங்களா, வாகனம் வீட்டுக்கே வந்துருது, ஒரு டம்ளர்ல கொடுத்துறியா, முடிஞ்சு போகுது. அப்ப அந்த ஆத்மா, இந்த பூத ஆத்மா
இறைவனை நாடி போகுமா இல்ல போகாதா? இதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்து. அந்த ஆத்மா இறைவனிடம் போய் சேருமா இல்ல சேராதா? சேராது. அந்த ஆத்மா சாந்தி அடையுமா இல்ல அடையாதா? சேருவதற்கு தான் காலக்கெடு. அந்த 16 நாள். இப்ப நம்முடைய முன்னோர்கள் இப்ப நீங்க இதை சொல்றதால மக்கள் அதை சரி பண்ணிக்கணும். மக்கள்ல அதாவது அம்மா அல்லது அப்பா, தாத்தா, பாட்டி, பாட்டன் பூட்டன் பூட்டி இப்படி முன்னோர்கள் இருக்காங்கல்ல, இறந்துட்டாங்கன்னா உடனடியாக அவங்களுடைய ஆத்மா வந்து வைகுண்டத்துக்கு போகாது. அந்த வைகுண்டத்துக்கு போகுதா, அது சொர்க்கத்துக்கு போகுதா, நரகத்துக்கு போகுதா, அது அடுத்த கட்டம். அதையும் செய்கிற பாவ புண்ணியத்தை பொறுத்து. முதல்ல என்ன ஆகுமா, இந்த ஆன்மா அந்த லோகத்தை எட்டுவதற்கு உள்ள நுழைவதற்கு வேற. இப்போ வந்தாச்சுன்னா நம்ம புதுக்குள எல்லைக்கு முல்லைக்குள எல்லைக்கு வந்துட்டோம். அங்காள பரமேஸ்வரி கோவில் உள்ள இருக்கு. அம்மா கருவறை அங்க இருக்கு. அம்மா அங்க இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லு, மதுரையில நம்ம இங்க வந்துட்டோம். கோவில் எல்லையில, ஊருக்குள்ள எல்லையில, கோவில் வாசல்ல வந்து நின்றுக்கிட்டான். உள்ள போறதும் போகாததும் அங்காள பரமேஸ்வரி வாழக்கூடாது. நம்மளை வாண்டு அழைப்பு கொடுத்தால் யோகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். இதே போலத்தான் அவங்க வைகுண்டத்துக்கு போறது, உள்ள நுழைகிறது நுழையாத அவங்க பாவ ஜென்ம புண்ணியத்தை பொறுத்து இருக்கு. ஆனா வைகுண்டம் வரைக்கும் போவாங்க பாருங்க, இதுக்கு கிட்டத்தட்ட 16 நாள் ஆகும். இங்க இருந்து வைகுண்டம் போறதுக்கு 16 நாள் பயணம். அது எப்படி? மாதா, பிதா, குரு, தெய்வம். அதைத்தான் சொன்னேன் இல்லையா, 4 பேர் மெச்சும்படியா ஒருத்தர் வாழணும். 4 பேர் மெச்சும்படியா வாழணும். அந்த 4 பேர் மெச்சும்படியா அந்த 4க்கு 4 சொன்னேன் இல்லையா, 4க்கு 4 நானாங்க 16 இல்லைன்னு வச்சுக்க. அப்படி போகலைன்னா இந்த ஆன்மா வந்து நம்ம வீட்டை சுத்திக்கிட்டே தெரியுமா, வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கா, வீட்டை சுத்தும், போகும், கிடைக்காது. அதுக்கு தான் அந்தர ஆத்மான்வாங்க. இந்த ஆத்மா அந்தரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்குமா, கீழையும் இல்லாம. ஏன்னா இங்க உடலை விட்டு உயிர் போயிடுச்சு. உடல் இருக்கிற வரைக்கும் தான் இங்க வந்து மனுஷன். ஆமா, இல்ல செத்தப்பனா எல்லாருக்கும் போனோம். பேர் தானே வைக்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க. ராமசாமி, சூரியன் பேர் வைக்கிறாங்க. செத்தப்பனால போனம் தானே ஒரே பேர் போனா. அப்ப அந்த உடலாகப்பட்டதை எரிச்சு போறேன் அல்லது புதைச்சு போறேன், எப்படி வர முடியும்? முடியாது. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஆன்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். காத்தோட காத்தா மேல போக முடியாது. அப்படி மேலையும் கீழையும் இப்படி அலையுமா, அலைஞ்சு இதற்கு உண்டான அப்போ அந்த 16 நாளைக்கு நம்ம முன்னோர்கள் இப்படி நம்ம அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இங்கேயும் நம்ம தொழிலை விட்டு நம்ம உதவ வளைச்சி விட்டாங்க, அங்கேயும் ஆன்மாவை ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பசி, தாகம், உக்க அனைத்தையும் வாரி வழங்கணும். ஏங்க, ஆத்மா மனுஷ உடம்புலேருந்து ஆத்மா வெளியில் போயிடுச்சு, அதுக்கு பசிக்குமாக்க? என்ன இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு தாகம் எடுக்குமாக்க? என்ன இப்படி கேட்குறீங்க? குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்கல்ல, போகிறேன், அங்கே பொங்க வைக்கிறீங்கல்ல. யாருக்கு? சாமிக்கு பொங்க. சாமிக்கு? சாமி திங்குதா? அது எப்படி சாமி தின்னோம்? நாங்கள் தான் சாப்பிடுவோம். அதுக்கு தான் இது தாண்டா ஒன்று. அப்புறம் இறைவனாகப்பட்டவன் நம்ம முன்னோர்களை செத்தோட தெய்வமாக தானே கும்புறேன். குலதெய்வம் யாரா? முதல்ல குலதெய்வம் யாரு? நமது முன்னோர்கள். நம்ம குலத்திற்கு நம்மளை வழிவகுத்து நம்மளை வெளிக்கொண்டு வந்தவர்கள். நம்ம இதுதான் பாதை அப்படின்னு வழிவகுத்தவங்க. பாட்டையும் பூட்டையும் தாத்தா இவங்க தான் நமக்கு முன்னோர்கள். அவங்க தான் காலம் கடக்க நமக்கு குலதெய்வம் ஆயிடுவாங்க அவங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு இங்க பொங்க வைக்கிற அது மட்டும் எப்படி திம்பாங்க? அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நம்பிக்கையில தான் நம்மளா தின்னுடுறது. அப்படித்தான் இதையும் அப்படித்தான் எத்தனை படைக்கிற அவனா திண்டி போறேன் கிடையாது. சாஸ்திர சம்பிரதாயம் ஏன்னா நீ சொல்ற மாதிரி எல்லா பத்தியும் விழாவரி உள்ள வச்சுக்கோங்க, முடிவு கிடைக்காது. ஏன்னா சாஸ்திரம் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பாடுறானே. சாஸ்திரம் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பார். சாணம் என்ன? இப்போ ஒரு வீடு வாசம் கட்டுறோம், ஒரு பூமி பூஜை பண்ணுறோம் பாருங்க, தலைவாழையில் போட்டு போய் தேக்காப்பழம் வெத்த 10 சொல்லி அழைத்து வச்சுருவாங்க. வச்ச பின்னாலும் 2 இது முக்கியமாக வைப்பாங்க. ஒன்று மஞ்சள் பிள்ளையார், ஒன்று சாணி பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. 2 பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம்ல, அந்த மஞ்சளை விட்டுருங்க. ஏன்னா மஞ்சள் வந்து எப்பொழுதுமே கிருமி நாசினி. இந்த சாணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாணத்தை 2 பக்கம் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சாணத்தை நீங்கள் வீட்டில் 2 பிள்ளையார் உருண்டையை பிடிச்சி பாருங்க. பிடிச்சி பார்த்ததுல ஒரு உருண்டையில் அந்த பிள்ளையாரை நீங்கள் நினச்சி வச்சதில் அருகம்புல்லை குத்தி வைங்க. இன்னொன்று அருகம்புத்து கொள்ளாமல் சுத்தமாக சாதாரணமாக விட்டுருங்க. ஒரு வாரம் கழித்து பாருங்கள், இந்த அருகம்புல்லு குத்துனது அப்படியே நீங்க எப்படி வச்சீங்களோ அந்த சாணத்தின் தன்மையோடு இருக்கும். ஆனா அந்த அருகம்புல்லு குத்தாத இருக்கு பாருங்க, அதுல புழு பூச்சி வண்டு அத்தனையும் வச்சுக்கிட்டு கிடக்கும். அப்ப அருகம்புல்லுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. அதைத்தான் சொன்னா இங்க இருங்க, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடணும். ஆள் போல் தலைக்கணுமா, தலைக்கிறது ஆலமரமா இருக்கணுமா, ஆனா வேர் ஓட்டத்துல வந்து அருகம்புல்லுமா இருக்கணுமா. அருகம்புல்லுடைய அடி நுனிய அடியை வந்து எவனுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஆழமா இருக்கும். நீங்க பாருங்க, எங்க பாருங்க போய் ஒரு அருகம்புல்ல காலில் பிடிங்கி பாருங்க, பாதியில் அந்த ஒரு கணுவா இருக்கு. அதனுடைய அடிவேரை யாரும் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வேரூன்றி நிற்கிறோமா, அதே ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடுறேன், அவ்வளவு சக்தி இருக்கு. அதனாலதான் அந்த அருகம்புல்ல குத்துனால எதுவுமே தீண்டாது. இதுக்குத்தான் சொன்னேன், நீ சாஸ்திரங்களை நம்பவில்லை என்றால், சாஸ்திரம் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பார்.
அங்க தெரிஞ்சு போகும் சாஸ்திரம் இது உண்மையா பொய்யா? பொய்யாண்டா இப்ப தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வேற என்ன வேணும்? இப்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. சரி. 16 நாள் இப்படி செஞ்சோம்னா அந்த ஆத்மா வந்து கண்டிப்பா அதான் உண்மையான விஷயம். இப்ப யார் அதெல்லாம் செய்யறா? வேலைக்கு போனா அந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும். 3 நாளைக்கு பிடிச்சுக்கிறீங்க. பெத்த தாய் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல விடுமுறை கிடைக்கல, வேலை பார்க்குற நிறுவனத்துல கிடைக்கல, அலுவலகத்துல கிடைக்கல. இதை விட பெரிய கொடுமை என்ன சாமி? சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திதி கணக்கு பண்ணி அப்பனுக்கு ஆத்தாலும் கொடுப்பாங்க. ஆமா, அதை கூட கொடுக்க மாட்டேறாங்க. அமாவாசையில வைத்தரிச்ச அது ஏன் கொடுக்காம இருக்காங்க? கொடுக்காம இருந்தா அவங்க குடும்ப சூழ்நிலை. அப்படி கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? என்ன மீண்டும் அந்த ஆத்மாவுடைய சாபத்துக்கு ஆளாகும் அந்த குடும்பம். எவ்வாறு நம்ம நினைச்ச, அதாவது முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசை நாளில் நம்ம பிள்ளை எப்படி இருக்கு, பேரம்பேத்தி எப்படி இருக்கு, நம்ம வம்சாவளி விருத்தி எப்படி இருக்கு சொல்லி அங்கிருந்து பார்க்க அந்த ஆத்மா வருமா. வர்றவங்களை வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாதி வர்றாங்க இல்லையா, விருந்தாடி விதைகளை வாங்க சொல்லி வரவேற்றது முதல் தாக்கத்துக்கு தண்ணி கொடுத்து தலைவாழையில போட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சது கஞ்சி கூழோ ஏதோ ஒன்று கொடுத்து பசியமத்திரம்ல கொடுக்குறோம். அப்போ நம்மளை தேடி வரக்கூடிய ஆத்மா நம்முடைய முன்னோர்கள் பாட்டையும் போட்டு தாத்தா அப்பத்தான் யாரையாவது கீழே வரும்போது நம்ம வீடு தேடி பிள்ளை பேரம்பத்தில் பார்க்க வரும்பொழுது அவங்கள வாங்கன்னு வைக்கிறதே நிறசம்பள தண்ணி வச்சு அந்த படையல் போடுவது அமாவாசை நாளிலே அவர்களுக்காக அந்த விரதத்தை இருந்து வாருங்கள். அந்த விரதத்தை முடிக்கும் போது நான் அவங்களை வரவேற்று இருக்கும் பொழுது அவங்க ஏதோ ரூபத்தை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம். ஒரு காக்கா ரூபம், ஆட்டுக்குட்டி, அதே காக்கைக்கு சாதம் வைப்பது. எல்லாரும் சனீஸ்வர பகவான் காக்கைக்கு சாதம் வைக்கிறதுக்குன்னு அதுக்கு புராணத்தில் இன்னொரு பெரிய கதையே இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நல்ல விஷயத்தை சொல்லிருக்கீங்க. வந்து பேசணும்னா மக்களுக்கு ஒரு 4 விஷயம் நிறைய சொல்லணும், ஏதாவது கருத்துக்களை சொல்லணும். கண்டிப்பான மொழி அதுக்கு எனக்கு நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் கேட்டேன். சரிங்க, சொல்லுங்க. நீங்க ஆமா, உங்க பேரு இல்லையே இவ்வளவு நேரம் பேசிட்ட என்ன பேசிட்டா உங்க பேரு தெரியாம தான் நிக்கிறேன். முக்காமலம் 3 நாள் அக்கா தாச்சின பார்த்த கதையா இருக்கு. இவ்வளவு நேரம் பேசி என்ன யாரு உருவத்தை நான் கேட்கற உருவத்தை பார்த்து இருந்தா பார்த்தவன அப்புறம் தெரியுதா? அதை பாரு கருப்பேன் தெரியுது, தெரியுதா இல்லையா? ஆமா, அப்படி பார்த்தோன்னு சொல்றோமா இல்லையா? தெரியுது. அது ஒரு ஈழப்பசாமி, இது வந்து வீரப்பசாமி பார்த்தா தெரியுது. வீரபத்திரன். ஆமா, கையில வேல் இருந்துச்சுன்னா அது முருகன் சாமி. சொல்ல நீங்க பார்த்த உடனே அப்ப என்ன பார்த்தா உனக்கு தெரியல? உங்களை பார்த்திருக்கேன். என்ன பார்த்திருக்க? நீங்க காரைக்குடி செட்டிநாட்டு சமையல்காரர் தானே? முட்டா கூட நல்லா வந்துரும் வாயில. அப்புறம் கேட்டா செட்டிநாட்டு சமையல்காரனா? இல்ல கிருஷ்ணமுனியானே சாம்பார் கரண்டியோட வந்திருக்கீங்க. எனக்கு எங்க அண்ணன் கிருஷ்ணமூர்த்தியோட கூட புதுக்குளத்தோட இப்படி நான் போய் சேர்ந்துக்கிறேன். இல்லங்க இனி போய் செட்டிநாட்டுக்கு அனுப்புறேன். இல்ல காரைக்குடி அந்த இப்படிதான் ஒப்பையில சாம்பார். இது என்ன தெரியுமா? என்னது? யாழ். இந்த யாழை வச்சிருக்கக்கூடிய தாங்கள் யார்? நாரத மகரிஷி என்பார்கள். யாரு? நாரத மகரிஷி. அடியன் அந்த தேவலோகவாசி. இந்த 18 புராணத்துல அதேதான். 17 ஒண்ணுல வர முடியாது. கர்ண புராணத்துல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. சரி இருக்கட்டும், உங்களுக்கு மொத்தத்துல ஆமையா. அப்ப நீங்க எல்லா புராணத்துலயும் வரவரு. கண்டிப்பா. சரி இருக்கட்டும், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதுவே நீங்க நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு தலைவாழையில போட்டு சாப்பாடு போட்டு மரியாதை செஞ்சிருப்பா. ஆனா காட்டுக்குள்ள என்னை பார்த்ததுல உனக்கு சந்தோஷம் வேணாம். ஏன்? என்ன சந்தோஷம் எனக்கு இருக்க கூடாதா? சந்து என்றால் உடம்பு, தோஷம்னா நோய். உனக்கு நோய் வாய்ப்பட்ட உடம்பா? உங்களை பார்த்தா எனக்கு நோய் வருமா? அப்புறம் எப்படி சந்தோஷம்ன்ற? மகிழ்ச்சின்னு சொல்லு, ஆனந்தம்னு சொல்லு. அப்படி சொல்றீங்களா? ஏன்பா இந்த சந்தோஷம்ன்றது வந்து வடமொழி சொல்லு ஐயா. அதை பிரிச்சு பார்க்கும்போது தமிழ் அர்த்தம் வேற மாதிரி வரும். நீங்க இலக்கியம் படிச்சவங்க, புராணம் தெரிஞ்சவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க, போற உலகம் பூரா உங்களுக்கு தெரியும். நாங்க இருக்கிறது காட்டுக்குள்ள, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இம்புட்டு பரவாயில்ல சாதகமா நாங்க சொல்றோம். அது சாதகமா இருக்காம இல்ல. சரி பரவாயில்ல. எங்க இடத்துக்கு ஏதாவது ஏத்துக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு இருக்கு. நீங்க பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஏதாவது சாப்பிட்டு போனீங்கன்னா இல்லப்பா மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். எனக்காக இல்லப்பா, இவ்வளவு தூரம் அன்பா கேட்கறேன். இல்ல நீ சொல்ற எனக்கு சாப்பிடுறது கிடையாது. ஏன்னா உணவின்றி உயிர் வாழ முடியாது என்பது பொதுவான குற்றம் மனிதர்களுக்கு. சரி, என் போன்ற துறவிகளுக்கு கிடையாது. ஏன்னா பிள்ளை சொல்லப்படாது. எனக்காக ஆண்டவன் அன்புக்கு அடிமைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லப்பா, பக்தனை காட்டிலும் பகவானை காட்டிலும் பக்தனுக்கு தான் பெருமை. நீ ஒரு பக்தன், உன் பெருமை என்னான்னு எனக்கு தெரியும், உனக்கு சிறப்பு இருக்குன்னு தெரியும். இருந்தா நீ கொடுப்பதை நான் ஏத்துக்கிற முடியாது. எனக்காக உன் கை பதனா வாய் பதன காலவ பிடிச்ச பண்ணி காலை பிடிச்ச போடா முதல் கெஞ்சி கேட்கற ஐயா. கெஞ்சி எதை பிடிச்சு இருக்க? எனக்காக சாப்பிடாம கை எங்கோடி வச்சுக்கிட்டு காலை பிடிச்சி கேட்கற எனக்காக. இந்த பழக்கம் தான் எனக்கு ஆகாதுன்ட்டேன். உள்ளக்கு எந்த பொருளையாக்கும் ஐயா சாப்பிடுங்க ஐயா. முதல்ல பழக்க வழக்கமே சரியில்லையே. என்ன பேசக்கூட முதல்ல அப்ப சாப்பிட்டு காலவ பிடிச்ச நீ சாப்பிட்டு போங்க. எதை சாப்பிட்டு போங்க? நான் முடியாதியா என்னால. மறுபடியும் சொல்றேன், சாப்பிட்டு போங்க. ஏய் நீ காலவாரி விடுற ஆள் மாதிரி இருக்கு. சாச்சா அந்த பழக்கம் நம்மளுக்கு ஆகாது. ஏய் சாப்பிடக்கூடாது. எனக்காக இங்கயா, எனக்காக இவ்வளோ அன்பாக கேட்குறல்ல. நீங்கள் சாப்பிட போனால் இந்த இடத்துல உருண்டு அழுது புரண்டு எடுத்துருவேன். நீ அழுது போட்டு சாப்பாடு போட்டாலும் நீ அழுது தான் புரளணும், ஊரே அழுகும். ஏன் நீ சோறு ஓட்ட நான் செத்து போயிடுவேன். ஐயா அப்படி சொல்லாதீங்க. ஆமாடா. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமையா, உண்மை அதுதான். என்ன உண்மை? இப்ப உண்ட மயக்கம் தொண்டருக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. எல்லாருக்கும் இப்ப நான் கேட்கறேன், சாப்பிட்டோன்னே இவங்க எல்லாம் எதுக்கு இப்ப தூங்குறாங்க? சாப்பிட்ட மயக்கம். நல்லா எல்லாரும் வந்து நம்ம
அன்னதானம் போட்டாங்க, சைவ சாப்பாடு நல்லா சாப்பிட்டு போட்டு இப்படி தூங்குறாங்க. வடை பாயசத்தோட. இதே போல நீ சாப்பாடை கொடுத்து, ஏன்னா உண்ட மயக்கம் தொண்டருக்கும், எனக்கு ஒருவேளை தூக்கம் வந்து நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்க, ஐயா மண்டை வடி செத்து போயிருவேன். உங்களுக்கா? ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்காத கூடாதுன்னு சாபம் வாங்கினேன் நான். நீங்க கவலை. இப்ப நீ சாப்பாடு போட்ட, எனக்கு தூக்கம் வந்து இந்த இடத்துல நான் தங்கிட்டேன்னு வச்சுக்க, விடியும் பொழுது என் தலைவலி செத்து போயில்ல, அப்ப நீ சோத்த போட்டு என்ன கொல்ல போற. நீங்க தூங்கினா தானே? ஆமா, உங்களை தூங்க விடாம நான் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். கிளப்பி விடுவியா? ஐயா தூங்க விடாம எந்திரிச்சு கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லையே நீங்க எனக்கு தான் போகணும். ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறேன். சரி, என்னதான் இப்படி சாப்பிட கொடுக்க போறேன்? ஏன்னா நான் எதை எதிர்பார்க்கறது இல்லை. எனக்காக நான் காற்றை முற்றும் தான் சுவாசிக்கிறேன். அதுக்கு நான் எங்க போய் காற்றை பிடிச்சிட்டு வர முடியும்? நான் கொடுக்கறது தெரியுதுல்ல, அதனாலதான் நாங்க சாப்பிடுறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். நான் கொடுக்க மாட்டேன். கண்ணுக்கு தெரியாத காற்றை மட்டும் உணவாக கொள்வதற்கு என்னால முடிஞ்சதை மட்டும் தான். சரி, என்னதான் தரப்பற சொல்லிய ஒரு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. நீ ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிடுங்க. போடா முட்டா, நல்லா ஏதாவது கேட்டு போய் போறேன். ஐயா இங்க இருங்க. சாப்பாடு சாப்பிட்டா மண்டை வலிக்கும், கட்டிங் சாப்பிட்டா மண்டை வலிக்காது. முட்டா மண்டை வெடிக்காதா? மண்டை வெடிக்காது, மண்டை வலி வரும். இவன் கொடுத்தது சாப்பிட்டா முதல்ல அப்படி சந்தோஷமா இருக்கு, அப்புறம் குத்துது உடையதுன்னு இருக்கணும். சரி சாமி, பேச வரப்பாது வேணாம். யாரை பார்க்க வந்து அப்பாற்பட்டவர்கள் வரும்போது சத்தம் கிடைச்சே உள்ள 2 பெண்கள் வந்திருக்கேன். யார் அது? ஒன்று தங்கை வள்ளி. பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை இருக்கு. அதுக்கு முன்னாடியா? அதுக்கு முன்னால என் தங்கச்சிக்கு முன்னாடி. ஓ, யார் அது? அது என்னோட ஆளு. பார்க்கலாமா? நல்ல பாருங்க. வர சொல்லியா? நல்ல பிள்ளைதா. வாய் தான் கொஞ்சம் காது வரைக்கும். ஏன்னா அது என்ன வாயி? அதுதான் கால்வாயா? ஓ வாய். கால்வாயா இருக்கும்டா. சரி, அதே நீளமா போங்க. சரி, வர சொல்லு பார்க்கலாம். காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. இங்கே ஆள்ரொன்று வாசிக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் சற்று முன்பு காணவில்லை, வந்துவிட்டார். காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. இங்கே தாளம் வாசிக்கும் தெய்வத்திரு அகரம் ஆறுமுகம் அவர்கள் சற்று முன்பு காணவில்லை. கூட்டத்தில் தோள்பட்டையில் துண்டு ஓட்டு நடந்து கொண்டிருப்பார். நல்லவர் போல் முகத்தை வைத்திருப்பார். சரியான கலவணி பெயர். தாய்மார்கள் சூதானமாக இருங்க. காதில் கழுத்தில் காலில் கிடக்கிற சிறுப்பு கூட கலவண்டு போகிற மனுஷன். அதனால் தாய்மார்கள் சூதானமாக பார்த்துக்கோங்க. மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர் பாசமிகு அன்பு மாமா நமது அகரம் தெய்வத்திரு களி சரக்கு போட்ட மாதிரியே வரவாரு. பிஜேபியா?
கொடுக்குறியே அது கூடாது வீட்டில் தாங்காது சின்ன காம்புதானே பூவை தாங்குது புத்தி வச்ச மல்லிகை மட்டும் அட நானாரி பேசி பேசி ராதியானது மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது ஆளானதே ரொம்ப நாளானதே உங்ககிட்ட ஒரிஜினல் வாசிக்கணும்னா தலை ஏப்பா நீங்களாம் கை தட்டுன்னு நினைச்சதானப்பா கை தட்டுறப்பா பிஜிஎம்பா பிஜிஎம்மா எதுக்கா கூப்பிட்ட நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கின்றாரா கூப்பிடுங்க சுவாமி மங்களம் உண்டாகட்டும் மகளே ஆத்தாடி எத்த தண்டி இன்னைக்கு தாங்க பொருத்தமும் தொங்குது இதுல எல்லாரும் விலையே தருப்பீங்க போல அது அது இல்லைன்னா உலகமே இல்லை சார் எத்தனையோ கிராமப்புறங்களில் சில ஊரில் வந்து மாலை கொடுக்க மாட்டாங்க மாலை இல்லைன்றாங்க ஆனால் சில கிராமப்புறங்களில் மாலை கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம கிராமத்தில் நாரதருக்கும் மாலை முருகனுக்கும் மாலைன்னு அழகாக கட்டியிருக்காங்க அதை பார்த்து அந்த பிள்ளை ஆசைப்படுது இவ்வளோ அழகாக மாலை கட்டியிருக்காங்களே சொல்லி பார்த்து ஆசைப்படுது அப்பா எவ்வளவு அழகா இருக்கு முடிச்ச பிடி எங்க அத்தைக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆமா ரொம்ப ஆமா அது என்ன செதாஸ்கோப் மாதிரி எடுத்து பிடி காட்டுறீங்களே வாழ்த்துரே வாழ்த்துரே மாறும் பெண்கள் எல்லாம் வாழ்த்துங்க அடி பெண்ண பெத்ததா யாரே மோதிரமா கேட்டிடுங்க இந்த நரதர பெத்தவங்க மனமங்கலமா கேட்டிடுங்க இப்ப யார் வயசுக்கு வந்திருக்கா சுண்ணாம்பு சிரிச்ச முகத்துக்கு ஏன் ஜூரிய நார்வம் எங்கெங்க வாழ்த்துச்சோம் வெத்தல போல விரிச்ச முகத்துக்கு எங்க வேலை வருவோம் முசம் கோச்சுக்காதீங்க மங்களமா வாழ்த்துங்க அவளுக்கு எது போடுவா பாடுமா என்னுடைய தேக இது எங்க எப்ப வைக்கப்படும் என்ன ஒரு வாட்டி கேளு அர்த்தமில்லா வார்த்தைகளின் அர்த்தங்களை அறியணுமா? அதனால இறக்கி போடு. கட்டி வச்சாலே மெல்ல சொல்ல கேளு. ஓடு, ஆடு. இந்த போவலைய வாழு. ஒரு நன்னி இல்ல ராசி இல்லையே. உணர்ச்சி கொட்டி போட்டா நோயும் இல்லையே. வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெமினி எழுத படம். அதை நான் உனக்கு மட்டும் தான். ஏ ஓ போடு. 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 நல்ல வேலை பார்க்குறாருப்பா ஓ போடு இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து ரூம் போடுங்க. ஓ போடு இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து ரூம் போடுங்க அப்ப ஆறுமுகம் நல்ல வேலை பார்க்குறப்பா நீ ஏப்பா, இதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் நீ எனக்கு என்னப்பா வேணும்? என் மக மகளை எப்படி முகரில் முள்ள அடிக்க இருக்கட்டும் இருக்கட்டும்